சொல்றாரு, வகதுவாய் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. யாரு வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகினா, நீ வாட வணங்குன்னா ஜெகஜோதியாக கடவுளை, அவர் ஒளியா இருக்க கடவுள். தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், நானே இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்கிறார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து. இந்த மாநிலத்தை, இந்த அண்ட சராசரத்தை வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கையில் வந்து இந்த பைபிள் சொல்லுது, தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தா. எப்படி சிருஷ்டித்தானா, வார்த்தையினால. வானம் உண்டாகக்கூடாது, பூமி உண்டாக கிடவுது என்று சொல்லும் போது எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, சிருஷ்டித்தாரு. இந்த அண்ட சராசரம், இந்த பூமி, நட்சத்திரம், கோள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி தன்னைத்தானே எப்படி எவ்வளவு ஸ்பீடில் சுத்த தெரியுமா? ஒரு மணிக்கு 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னைத்தானே சுட்டுக்கிறது. இது சூரியனை எவ்வளவு ஸ்பீடில் சுத்துதுன்னா 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீடில். இந்த சூரியன் 1,07,000 கிலோமீட்டர் இருப்போம் ஒரு மணி நேரத்துக்கு. ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் போவான். யோசித்து பார்க்க முடியுதா? எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படுத்திருக்காங்க. இவ்வளோ அழகாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பூமியில் நம்ம அமைதியாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த நாட்களில் என்ன சொல்லுது, எல்லாமே ஒரு சின்ன சிம்மில் வந்தது. ஒரு சின்ன சிம்மில் உலகத்தையும் என்ன செஞ்சிடலாம், பார்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டு ரசிக்கலாம். அதை மாதிரி இருக்குது. ஆனால் இயேசுவா அவர் என்ன சொல்கிறான்னா, கடவுள் என்ன சொல்கிறான்னா, இயேசு என்ன சொல்கிறார், நான் என்னை உங்கள் அனைவரையும், யாரெல்லாம் நம்ம அனைவரையும், இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் என் உள்ள கையில் வரை வைத்திருக்கேங்க. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? நான் யோசித்து பாருங்க. இந்த சிம்மில் மனுஷனே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கும் போது கடவுள் அவர் உள்ளங்கையில் உங்களை என்னையும் வரைந்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போய், கொஞ்சம் மேலே அஸ்ட்ரானட்ஸ் மேலே பறக்காங்க இல்லையா, அவங்க போய் இந்த பூமியை பார்க்கும்போது சாதாரண ஒரு பட்டாணிக்கல்ல மாதிரி சின்ன, அதுக்கு மேலே போச்சுன்னா சின்ன டாட் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட டாக்டர் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுள் மிகப்பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்றாரு. நம்மள ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிச்சுவோம். ஆனாலும் கடவுள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாரு. அவர்தான் சர்வ ஞானி. எந்த பெரிய அவருக்கு இல்லாத ஞானம் யாருக்குமே கிடையாது. சர்வ வியாபகி, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதான் கடவுள். நம்மளை படைத்த கடவுள். அவரை நம்ம நேசிக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரு. இந்த இயேசு யார்? இப்படி படைத்த கடவுள் மனிதனாக அவதரித்தவரா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. கடவுள் யார் காணக்கூடாத இருக்கக்கூடிய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, மனிதரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான ஆண்டவர் சொல்றாரு. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற சொல்லியிருக்கு. சூரியனை போனா யாரும் பக்கத்தில் போகணுமா? யாரும் போக முடியாது. அதே போல சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறதா இந்த கடவுள். ஆனா அதே கடவுள் மனித பாவத்தினால் விழுந்து போய் அவனை மீட்கும் பொருளாக மாம்சத்தையும் ரத்தத்தையும் போர்த்து கொண்டு நம்மளுக்காக மனிதனாக வருகிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்தார். ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார். அவர் பரிசுத்த ஆவினால, கடவுளுடைய ஆவினால மரியாதைகளுடைய உற்பத்தியாகி நம்மளுக்காக மனிதனாக வந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 33 வருடம் தான் வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசுவர்களை என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. யாருனாலும் சரி, எப்படிப்பட்டவனாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட பெரிய மோசமான குற்றம் பிடிச்சிருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான மரணாலும், ஆண்டவராக இயேசு தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டானா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கிட்ட வரும்போது கடவுள் அவனையும் எப்படிப்பட்ட குற்றவாளினாலும் அவர் அணைத்துக் கொள்கிறாரு, நம்முடைய பிள்ளையாக வைத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை அனுப்புறாரு, அழைக்கிறாரு. அவர்கிட்ட வந்தா எல்லாவித சந்தோஷம், அதாவது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தாரு. நிறைய நன்மைகளை செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து வந்த போதுதான் இந்த ஹிஸ்டரி இந்த சரித்திரம் ரெண்டா பிரிஞ்சது. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று இரண்டாக பிரிந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. சிறு பிள்ளைகளே எல்லாரும் வந்திருக்கிற மாதிரி கிறிஸ்துவுக்கு பின் கிபி கிமுன்னா யாருமே சொல்லுவாங்க. இந்த சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரும் நேசிக்கிறார். அவர் இந்த வாழ்ந்த நாட்களில் நிறைய காரியம் பண்ணாங்க, நிறைய காரியம். அவர் செத்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். 4 நாள் லாசர்னு ஒருத்தர் மறுத்து போயிட்டான்.
அவங்க சகோதரிகளும் அழுகுறாங்க. ஏசு இருந்தாருன்னா ஐயோ செத்துக்க மாட்டேன்னாங்க. ஏசு அப்ப இல்ல. 4 நாள் கழிச்சு வராரு. அப்போ வந்து ஒரு பெரிய அந்த காலத்துல கல்லறை குகைகள்லாம் வைப்பாங்க. அப்போ வந்தோடனே அந்த சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அழுகுறாங்க. ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா என் தம்பி செத்து போயிருக்க மாட்டானேன்னு அழுகுறாங்க. அப்போ நீ கவலைப்படாத, நீ வந்து நம்பிக்கையாரு, விசுவாசி, கடவுளுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்காரு. அப்போ எங்க அந்த லாசரை புதைச்சு வச்சுக்கினாங்க. அப்போ அவங்க அக்கா சொல்றாங்க, ஐயா ஆண்டவரே 4 நாள் ஆச்சு சாமி, ஆண்டவரே நாருமே அப்படி சொல்றாரு. இல்லை நீ வா காமி அப்படி சொல்றாரு. அப்ப போய் இந்த சகோதரிகள் கூட்டு போறாங்க. ஆண்டவரா இயேசு சொல்லுகிறாரு, இந்த கல்லை அந்த கோயில உள்ள கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. எடுத்து போட்டோம்னா இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா அப்படி சொல்றாரு. லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது அந்த மரித்து 4 நாள் போய் நாட்டம் எடுத்த வாலிபன் உயிரோட வருகிறான். அவர் தான் அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் நம்மளுக்கு எப்படி நிறைய காரியங்கள் செஞ்சிருக்காரு. குஷ்டரோகி அவர் யாருமே தொட மாட்டாங்க, பக்கத்திலே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட குஷ்டரோகிய தொட்டு பக்கத்தில் குஷ்டரோகி அந்த காலத்தில் ஐயோ யாரும் என்கிட்ட வராங்க, தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அவன் பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட குஷ்டரோகிய இயேசு அழைக்கிறாரு, அவனை தொடுறாரு, அரவணைச்சு அவன் என்ன செய்யறாரு, நல்ல சுத்த அவனை முழு மனிதனாக சாதாரண மனிதனாக மாற்றாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரா இயேசு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டபடி அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் வந்து அவர் பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், கிறிஸ்துவினால் அறையுண்டு ரத்தத்தை சிந்தினார். அவர் அந்த ரத்தம் வந்து நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நாட்களில் பலவிதமான பலிகளை செலுத்துறோம். நம்முடைய பாவம் போறதுக்காக பல பலிகளை செலுத்துறோம். பல விதமான மிருகங்களை பலிட்டு நம்ம செலுத்துறோம்.